கஞ்சா வெறியில் ஒடிசாலேருந்து இப்போ வந்த பாவமாக பிழைக்க வந்த ஒரு சிராஜின் பையனை போய் ஒரு 4 பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்கன்னா பாவமாக அந்த கழிவெறி பக்கத்தில் பாவமாக எதிர்த்தடிக்க திராணி இல்லாமல் ஒருத்தன் உட்காந்துருக்கானே அவன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுற மானம் கெட்டவனே நீலாம் நாட்டுக்கு எது கேடு செத்து தொலைன்ற செத்துரு நீலாம் தேவையில்லை நாட்டுக்கு செத்துரு நீ. இந்த காணொலியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்திற்கும் பார்த்தானா தமிழ்நாடுக்குள்ளே வருவானா? பயப்படுவானா இல்லையா? அப்போ தமிழ்நாடு இங்கே வன்முறை கிடையாது, இங்கே தேனும் பாலும் போடுதுன்னு ஒவ்வொரு வாட்டி மேடைக்கு மேடை திராவிடர் மாற்றின்னு சொல்கிறிய சந்தி சிரிக்குது. இந்த ட்ரெயினில் வந்த இன்சிடென்ட்டு தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடை தாண்டி பிற மாநிலங்களின் சந்தி சிரிக்கிறது, உலக நாடுகளின் சந்தி சிரிக்கிறது. அதை பற்றி கூட்டணி கட்சிகள் வாயே திறக்கிறது. இந்த புள்ளிங்க நசுக்கிறாங்க பிதுக்கிறாங்கன்னு சொன்னார் ரஞ்சித். எங்கே போனார் அவர்? எங்கே போனால் மாறி செல்கிறாரு. இஸ்ரேல் பாலிசன் போருக்கு வந்துட்டானுங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு ராஜேந்திர ஸ்டேடியத்தில். உள்ளூரில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு சிறாரில் ஒருத்தர் போட்டு வெட்டுறான். அதை பற்றி பொது வழியில் கண்டனம் எழுப்ப துப்பு இல்லை. உங்களுக்கு கல்வி போதிக்கிற முறை தப்புன்றதுக்கான உதாரணம் தான் அங்கே நடந்த இன்சிடென்ட்டு. பிற உயிரை தன் உயிரா என்னன்ற பேசிக்கை நீ கற்றுக் கொடுத்துருந்தா அவன் கஞ்சாவை கொடுத்து வெட்டுவானா? கேட்க வெட்டுற மாதிரி வெட்டுறான் அவன். அது ஒன்றும் குடும்பச்சா நான் 2 வெட்டிக்கிறேன்றானா அவன் எது போய் பண்ணுது? சிந்தட்டிக் ட்ரக் உள்ள போய் வேலை செய்யுது. அந்த சிந்தட்டிக் ட்ரக் எப்படி கிடைக்குது? 16 வயசு சிறார் இருக்க பையனை சிந்தட்டிக் ட்ரக் கிடைக்குதுன்னா அப்போ இங்கே ஈஸியாக கிடைக்குதுன்னு அர்த்தம். மெத்தபைட்டிக் ஈஸியாக கிடைக்குதுன்னு அர்த்தம். அவன் நாளைக்கு இந்த ஒடிசாக்காரனை வெட்டுற மாதிரி நாளைக்கு உன்னை வெட்டுவான், நாளைக்கு என்ன வெட்டுவான், நாளைக்கு அவனை வெட்டுவான். ஏன்னா வெட்டுறது யாரு? நார்மல் மனுஷன் இல்லை, அவன் உள்ளே போயிருக்க போதை, அவன் உள்ளே போயிருக்க மெத்தமெட்டின். இந்த மாதிரி ஆட்களை சுட்டு தள்ளுங்கன்றான். நாட்டுக்கு கேடு இவன் எப்படி திமுக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடோ இந்த மாதிரி ஆட்கள் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இந்த மாதிரி ஆட்கள் உயிரோடு இருந்தால் பொது வழியில் யாருமே தைரியமாக நடமாட முடியாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரோட்டில் போகிற ஒருத்தனை கேளுங்க, சும்மா பப்ளிக் பைட் போய் எடுங்க சொல்லுவான். முதல்ல அவனை சுடுங்கன்னு தான் சொல்லுவான். நீங்கள் போய் சும்மா போங்க, ஒரு இதை எடுத்துகிட்டு போய் இந்த இன்சிடென்ட் சொல்லி இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும்னா சுடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கே அவமானம், அவப்பெயர், தமிழ் பூமிக்கே பாருங்க. அந்த பெற்றோர்களையும் கைது பண்ணணும் நான் சொல்கிறேன். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. இப்போ 2 நாட்கள் முன்னாடி கூட அந்த திருத்தணி ரயில்ல ஒரு ஆமாம், அது தமிழ்நாட்டில் போதை வஸ்துக்கள் அதிகமாக இருக்குன்றதுக்கான மிகப்பெரிய உதாரணம். அதுதான் முன்னாடி இப்போ பதிவு செய்ய விரும்புகிறேன். திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாடுக்கு தலைமை தாங்கிறதே திமுக. ஆனால் மதுவை விற்கிறது யாரு? திமுக. மது ஆலைகள் நடத்துறது யாரு? திமுக. 2 பேர் குடிக்கிறாங்கன்னு சொன்னது யாரு? திருமாவளவன். பீகாரை பார்த்து நம்ம திருந்தணும்னு சொன்னது யாரு? திருமாவளவன். 12வது இடத்துல நம்ம இருக்கிறோம் குடியில அப்படின்னு சொல்கிறதும் திருமாவளவன். இப்போ இஷ்யூஸ் என்னென்னா, இப்போ வைகோ கிளம்பியிருக்காரு. போதை ஒழிப்பு பேரணி, நாங்கள் போதை ஒழிப்புக்காக நடைபயணம் போகிறேன். இப்போ தான் ஆகணும் நடைபயணம் போவார் அவர் தான். அதை யார் தொடங்கி வைக்கிறார்? மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். யார்? இவரே விற்கிறாரு, இவரே அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டார், இவரே ஒழிக்கணும்னு சொல்லுவார், இவரே தொடங்கி வைப்பார், இவரே நடைபயணம் போவார். நம்மலாம் இழிச்சவாயனுங்க, நம்மலாம் பைத்தியக்காரனுங்க. தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எல்லாம் லூசு பசங்க. இவங்க சொல்கிற காமெடி எல்லாம் கேட்டுக்கணும். போதை ஒழிப்பு மாநாடு இவரே நடத்துவார், இவரே குண்டை வைப்பார், இவரே எடுப்பார். அந்த போதைக்கு தயாரிக்கிறதுக்கான சாராயம் தயாரிக்கிறது அவர் தான், அதற்கான ஆலைகளை வச்சுக்கிறது அவங்க தான். ஆனால் அவங்களே மாநாடு நடத்தி என்ன சொல்லுவாங்க? நீங்கள் போதையை சாப்பிடாதீங்க அப்படின்னு. போதை சம்மந்த சாராயம் சாப்பிடாதுன்னுவாங்க. சிந்தட்டிக் ட்ரக் விற்கிறது எல்லாம் திமுக ஆட்சியில் தான். கஞ்சா அவ்வளோ புழக்கத்தில் வந்தால் நேற்று நடந்த இன்சிடென்ட் நீங்கள் சொன்னது. கஞ்சா வெறியில் ஒடிசாலேருந்து இப்போ வந்த பாவமாக பிழைக்க வந்த ஒரு சிராஜின் பையனை போய் ஒரு 4 பேர் சேர்ந்து வெட்டியிருக்காங்கன்னா அப்போ இது என்ன மாதிரி மாநிலன்றது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த காணொலியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்திற்கும் பார்த்தானா தமிழ்நாடுக்குள்ளே வருவானா? பயப்படுவானா இல்லையா? உலக நாடுகளுக்கு டூரிசம் பார்த்தானா இதுக்குள்ளே வருவானா? என்னடா ஒருத்தன் ட்ரெயினில் சும்மா உட்காந்துட்டு வரான், அவனை போய் 4 பேர் வெட்டிட்டு குடும்பச்சா நானும் வெட்டுறேன்னு சொல்லி வெட்டுறதை பார்த்தானா இன்றைக்கி இந்தியாவிலே டூரிசமில் நம்பர் 2 இருக்குது தமிழ்நாடு. நம்பர் 1 உத்தரப்பிரதேசம், நம்பர் 2 தமிழ்நாடு. இப்போ வெளிநாட்டில் லண்டனில் ஒருத்தர் இந்த காணொலி பார்த்தோன்னா தமிழ்நாடுல காலை வைக்க பயப்படுவானா இல்லையா? அவனுக்கு உயிருக்கு உச்சங்கள்னு தெரியுமா இல்லையா? பொது வழியில் போகிறப்ப எவனா வெட்டினான்ற பயம் இருக்குமா இல்லையா? ஒடிசாவில் இருக்க ஒரு தமிழை பார்த்தானா எவ்வளோ அங்கே இருக்கக்கூடிய ஒடிசா மக்கள் மேலே அவன் எவ்வளோ கோவப்படுவான். அந்த ஒடிசா மக்கள் அங்கே இருக்க தமிழர் மேலே எவ்வளோ வன்முறையாக பார்ப்பானா இல்லையா? அவன் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தை காப்பாற்று தானே வேலைக்காக வந்திருக்கான் அவனை.
அவனை நீ வெட்டுற. உன்ன மாதிரியே வேலைக்கு அங்கே ஒடிசாவில் தமிழர்கள் இல்லாமல் இருக்காங்களா? தமிழ்நாடு யாதும் முறை யாவருக்கு உலகம் ஃபுல்லாக நம்ம நிறைஞ்சிருக்கும். ஒடிசாவில் குறிப்பிட்ட இதில் தமிழ் இருக்கப்போ அங்கே அவன் இதை பார்ப்பான்ல, அந்த ஒடிசாக்காரன் பார்ப்பான்ல, ஏன்னா நம்மால் போனது இப்படி வெட்டுறான்றப்ப அவன் வெட்டுறான் இல்லைன்றது வேற வச்சு அவன் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் வருமா இல்லையா? ஒரு வன்முறையை நோக்கி நம்ம தானே தூண்டுறோம். அப்போ தமிழ்நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பான மாநிலம், இங்கே கஞ்சா கிடையாது, இங்கே வன்முறை கிடையாது, இங்கே தேனும் பாலும் போடுதுன்னு ஒவ்வொரு வாட்டி மேடைக்கு மேடை திராவிடன் மாற்றின்னு சொல்கிறியே, சந்தி சிரிக்குது. இந்த ட்ரெயினில் அந்த இன்சிடென்ட்டு தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடை தாண்டி பிற மாநிலங்களையும் சந்தி சிரிக்கிறது, உலக நாடுகளையும் சந்தி சிரிக்கிறது. அதை பற்றி கூட்டணி கட்சிகள் வாயே திறக்கிறதில்ல. இந்த புள்ளிங்க வந்து நசுக்கிறாங்க பிதுக்குறாங்கன்னு சொன்னார் ரஞ்சித், எங்கே போனார் அவர்? எங்கே போனார் மாரி செல்வராஜ்? ஆவணும் சட்டம் ஒழுங்கு போச்சு எங்களை வந்து அடக்கி வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, பொது வழியில் வந்து பேசுனது இந்த மானம் கட்டவனுங்க. பிரகாஷ்ராஜ் எங்கே போனான்? ஜிவி பிரகாஷ் எங்கே போனார்? நம்ம வெற்றிமாறன் எங்கே போனார்? திருமாவளவன் சார் எங்கே போனார்? நம்ம அமீர் எங்கே போனார்? ஆவணம் வந்துட்டானுங்களே. எங்கே நடக்கிற போலுக்கு? இஸ்ரேல் பாலிசன் போருக்கு வந்துட்டானுங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு ராஜரத்ன ஸ்டேடியத்தில். உள்ளூரில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு சிறாரில் ஒருத்தர் போட்டு வெட்டுறான். அதை பற்றி பொது வழியில் கண்டனம் எழுப்ப துப்பு இல்லை. ஆவனா இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக போராடணும், பாஜக ஆட்சி வந்துடக்கூடாதுன்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கணுமா நீங்கள்? அது திருமாவளவன் சொல்லுவார்ல, கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்கள்ல, வேல்முருகன் சொல்கிறாரு, காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கே திமுக ஆட்சி சரியா இல்லை, தேர்தல் மேனிஃபெஸ்டோ சரியாக பண்ணல, எதுவுமே சரியில்லை, ஆனால் நாங்கள் பொறுத்துக்கிறோம். எதுக்கு பொறுத்துக்கிறோம்? பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு பொறுத்துக்கிறிய. அப்போ இது பாஜக தான் பண்ண சொல்லிச்சா? இங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மாண்பு முதலமைச்சர் பதவி விலகணும். இந்த காரணத்துக்காக, இந்த ட்ரெயின் இன்சிடென்ட்காக முதல்வர பதவி விலக. ஆமாங்க, பதவி சட்டம் ஒழுங்கு இல்லைங்க. ஒருத்தர் வந்து கஞ்சா குடிச்சிட்டு ஒருத்தர் சரி, இப்போ வந்து அவங்கள வந்து அந்த சிறார்களை பிடிச்சி அவங்கள தண்டனை கொடுக்காம வச்சிருந்தாலாவது பரவாயில்ல. நீங்க சொல்றது ஒரு வாஸ்தவமான பேச்சு. முதல்வர் பதவி விலகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மேல தகுந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி ஒரு பதவி விலகணும்னு நீங்க சொல்வீங்க? தவறுன்றது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. 18 இப்போ வந்து ஒருத்தன் வந்து 10 கொலை பண்ணாங்கன்னா இதை பற்றி பெருசாக எடுத்து பதவி விலன்னு கேட்கறது இல்லை. ஒருத்தன் 17 வயசுல இருக்கான். 17 வயசுல என்ன பண்ணியிருப்பான்? ஒரு ஸ்கூல் டிஸ்கன்டினியூ இருப்பான். அப்போ அடிப்படையாக நீங்கள் கல்வி போதிக்கிற முறை தப்புன்னு தெரியுதா? உங்கள் கல்வி முறையே தப்பு. உங்கள் கல்வி முறை தப்பு. நாங்கள் புதிய தேசிய கல்வியை கூட நாங்கள் வரமாட்டோம், எங்ககிட்டே சூப்பரான சமச்சீர் கல்வி இருக்குன்னு நீங்கள் பண்ணுறீங்களே. உங்களுக்கு கல்வி போதிக்கிற முறை தப்புன்றதுக்கான உதாரணம் தான் அங்கே நடந்த இன்சிடென்ட்டு. உங்கள் கல்வி முறை தப்புன்றதுக்கு உதாரணம் தான் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் அந்த 9வது படிக்கிற பசங்க பீர் அடிச்சுட்டு பொது வழியில் போகிறது. நீங்கள் கல்வி போதிக்கிற முறை தப்புன்றது தான் 6 நாயை கொள்றான் பாருங்க, 6ஆம் வகுப்பு 7வது படிக்கிறவன். அப்போ அடிப்படையாக நீ போதிக்கிற முறை தப்புன்றது ப்ரூவ் ஆகுதா? நீங்கள் ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சரியாக நல்லொழுக்கம் கொடுத்து கல்வியை கொடுத்துருந்து வளர்த்துருந்தா இன்றைக்கி ஒன்று பீர் அடிக்குமா, ஒன்று நாயை கொல்லுமா, ஒன்று வந்து பட்டாக்கத்தையை காமிச்சிட்டு போகிறவர் ஒன்று வெட்டுமா? அதை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போ அடிப்படையாக நீங்கள் வந்து சமச்சீர் கல்வி, எங்கள் திராவிடன் மாடல் கல்வி தான் உலகத்திலே சிறந்த கல்வி, எங்கள் தமிழர்கள் உலகமெல்லாம் ஆள்றான்றீங்களே, இதெல்லாம் சந்தி சிரிக்கலையா? அப்போ நீங்கள் கல்வி முறையை நீங்கள் மாற்றி அமைக்கணுமா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு மாணவன் உங்கள் ஸ்கூலில் படிக்க வந்தானா சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், நம்ம பிற உயிர்களை எப்படி மதிக்கணும், நம்ம மண்ணை எப்படி பாதுகாக்கணும், நம்ம இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கணும், பிற உயிரை தன் உயிராக எண்ணணுன்ற பேசிக்கை நீ கற்றுக் கொடுத்துருந்தா அவன் கஞ்சாவை கொடுத்து வந்து வெட்டுவானா? கேட்க வெட்டுற மாதிரி வெட்டுறான் அவன். அது ஒன்று குடும்பச்சா நான் 2 வெட்டிக்கிறேன்றானா அவன் எந்த போய் பண்ணுது? சிந்தட்டிக் ட்ரக் உள்ளே போய் வேலை செய்யுது. அந்த சிந்தட்டிக் ட்ரக் எப்படி கிடைக்குது? நீங்கள் என்ன மளிகையில் வீக்கிறீங்களா சிந்தட்டிக் ட்ரக்கு? எத்தனை கட்டங்களை தாண்டி அது சாதாரண ஒரு 16 வயசு சிறார் இருக்க பையனை சிந்தட்டிக் ட்ரக் கிடைக்குதுன்னா அப்போ இங்கே ஈஸியாக கிடைக்குதுன்னு அர்த்தம். மெத்தபைட்டின் ஈஸியாக கிடைக்குதுன்னு அர்த்தம், கொக்கைன் ஈஸியாக கிடைக்குதுன்னு அர்த்தம், கஞ்சா ஈஸியாக கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே ட்ரக் ஒழிப்பு மாநாடு 2.2 எதுக்குன்னு சும்மா போலியாக நடத்தி இங்கே நம்மளை முட்டாளாக்குறீங்க. இங்கே ட்ரக்கு வரக்கூடிய எந்த வழிகளையும் நீங்கள் அடைக்காமல் அதை ஊக்குவித்து விட்டு குடிச்சிட்டு என்னை வெட்டுறான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் நாளைக்கு இந்த ஒடிசாக்காரனை வெட்டுறமே நாளைக்கு உன்னை வெட்டுவான், நாளைக்கு என்ன வெட்டுவான், நாளைக்கு அவனை வெட்டுவான். ஏன்னா வெட்டுறது யாரு? நார்மல் மனுஷன் இல்லை, அவன் உள்ளே போயிருக்க போதை, அவன் உள்ளே போயிருக்க பெத்தமெட்டின், அவன் உள்ளே போயிருக்க கொக்கைன், கஞ்சா, அது வெட்டுது. இந்த தான் ஒழிக்கப்படணும். இதை வந்து கல்வி முறையிலேயே இந்த போதை வஸ்துகள் யூஸ் பண்ணுறது தப்பு. பிற உயிர்களை தன் உயிராக எண்ணணும், ஒருத்தர் உதவின்னு கேட்ட வந்தால் உதவி செய்யணும். மாரல் கிளாஸ்ன்னு நம்மலாம் படிக்கிறப்ப வச்சுருந்தாங்க, இப்போ இருக்கா அது மாதிரி. அப்போ அடிப்படையாக திமுகவுடைய கல்வி முறை தப்பு, அதை மாற்றி அமைக்கணும். அதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு நான் கேட்குறேன். சார், இப்போ வந்து அந்த சின்ன சிறார்கள் இருக்காங்களா சார், அந்த சிறார்களுக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்கணும்? அதாவது
என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டினா சிறார்கள் பெறார்கள்லாம் பார்க்க மாட்டேன். மனிதர்கள் மிருகமாக இருக்கவங்கள சுட்டு கொல்லணும், அவ்வளோதான். என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நீங்கள் சட்டத்தின்படியில் ஈஸியாக தப்பிச்சிக்கிறீங்க. 17 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க, சிறார் பள்ளியில் சேர்த்துட்டோம், 18 வயசு வந்தோடனே கேஸை நாங்கள் மாற்றி நடத்துவோம். இவ 18 வயசு கடந்த ஒரு +2 மாணவன் எக்ஸாம் சொல்லி சொந்த ஜாமீனில் ஜட்ஜே வெளியிடுறாரு. ஏன்னா சட்டத்தின்படியில் அவங்க தப்பிச்சிக்கிறாங்க ஈஸியாக, சட்டத்தின் ஓட்டையின் பார்ல அவங்க தப்பிச்சிக்கிறாங்க. ஆனால் என்ன தனிப்பட்ட முறையிலையோ தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொரு குடிமகனுக்கான மிகப்பெரிய கோபம் இந்த மாதிரி ஆட்களை சுட்டு தள்ளுங்கன்றான். நாட்டுக்கு கேடு இவன் எப்படி திமுக நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடோ, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இந்த மாதிரி ஆட்கள் உயிரோடு இருந்தால் பொது வழியில் யாருமே தைரியமாக நடமாட முடியாது. நம்ம 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 மண்ணை நம்பி வரவன் எல்லாம் பயப்படுவான். நீங்கள் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லி கடந்து போவீங்க, இது வைரலாகி ஒட்டுமொத்த உலக பார்வைக்கு போயிடுச்சா இல்லையாங்க? இப்போ நாளைக்கு தமிழ்நாடுக்கு வரான்னு வரப்போ யோசிப்பானா இல்லையாங்க? ஒருத்தன் வரான், வந்தவொன்னே ஒருத்தர் அளவு சார் கை கொடுத்தோம், நீ கத்தி ஏற்றி வெட்டினா என்னங்க பண்ணுவான் அவன்? பயமாக இருக்குது. இப்போ நமக்கே பயமாக இருக்குது. ரோட்டில் போகிறவங்களுக்கு பயமா இல்லையா? இப்போலாம் ரோட்டில் போகிறப்போ ஒரு 4 பேர் ஒன்றா வந்து நின்று பேச பயமாக இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, கஞ்சா குச்சி ஏற்றி குத்துனா என்னங்க பண்ணுவீங்க? அப்போ அந்த கஞ்சா ஈஸியாக கிடைக்கிற வழிமுறை எந்த அரசாங்கம் பண்ணு? இந்த அரசாங்கம் தானே பண்ணியிருக்கு. அப்போ நான் கஞ்சா ஒழிச்சிட்டேன் நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க. இந்த பக்கம் வந்து டாஸ்மார்க்லேருந்து போதையாக்கி எல்லா கல்லீரல் கணையத்தையும் திருடி பாழாக்குறீங்க. இந்த பக்கம் கஞ்சா பழக்கத்தில் விடுறீங்க எல்லாம். அப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து தேனும் பாலும் ஓடுது நீங்கள் சொல்கிற பொய்யில் நம்புறதுக்கு பைத்தியக்காரனா? இந்த இன்சிடென்ட் வந்து மிகப்பெரிய அவப்பெயர் இந்த தமிழ்நாடுக்கு, மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. அதுதான் அவர் பதவி விலகணும்னு சொல்கிறேன். சிறார்கள் வந்து அந்த இதில் போயிட்டு சிறார்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி ஆட்களுக்கு நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் பிரதிபலிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரோட்டில் போகிற ஒருத்தனை கேளுங்க, சும்மா ஒரு பப்ளிக் பைட் போய் எடுங்க சொல்லுவான், முதல்ல அவனை சுடுங்கன்னு தான் சொல்லுவான். நீங்கள் போய் சும்மா போங்க, ஒரு இதை எடுத்துகிட்டு போய் இந்த இன்சிடென்ட் சொல்லி இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணணும், சுடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கே அவமானம், அவப்பெயர், தமிழ் பூமிக்கே பாருங்க. அந்த பெற்றோர்களையும் கைது பண்ணணும். நான் சொல்கிறேன், அந்த பெற்றோர்களையும் கைது பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைய இப்படி வளர்த்துருக்கே முட்டாள்தனமாக, இந்த மாதிரி ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல் ஒரு உயிரை கொல்றதுக்கு மாதிரி கஞ்சா குடிக்க வளர்த்துக்கு பெற்றோரையும் கண்டிக்கணும் நான் சொல்கிறேன். அவங்க அம்மா வந்து சாதாரண ஒரு 100 நாள் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அப்பா வந்து தினக்கூலி போகிற ஒருத்தர். இவங்க பண்ண தப்புக்கு எதுக்கு அவங்கள தண்டனை பண்ணணும்? தண்டனை இல்லைங்க, அந்த பெற்றோர்களும் இந்த மாதிரி ஆட்கள் வருவதற்கான ஊக்குவிக்கணும்னு நான் சொல்ல வரல, தண்டனை கொடுக்க சொல்லுங்க. அந்த பெற்றோர்கள் இவங்க நல்வழிப்படுத்தி வளர்த்துக்கணும்னு சொல்கிறேங்க. இது ஒரு பெற்றோருடைய கடமைங்க. நீங்கள் 18 வயசு வரையும் தாங்க நீங்கள் வீட்டுக்கு உங்கள் பிள்ளை, 18 வயசு தாண்ட வந்தால் நீங்கள் நாட்டுக்கு பிள்ளைங்க. நாட்டில் உங்களால் நல்லது நடக்குதோ இல்லையோ தயவுசு கெடுதல் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்கும் நல்லது செய்யணும் அவசியம் இல்லை, கெடுதல் பண்ணாதீங்க தான் கேட்குறோம். இந்த கஞ்சா குடிக்கு மேலே ஏறுறானுங்க, ஓரமாக உட்காடுறானுங்க, அடுத்த அவனு ட்ரெயின் ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கி போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் நல்லதும் பண்ணல கெடுதல் பண்ணல, அங்கே குடிச்சிக்கிறான், முட்டிக்கிட்டு சாகுறான், கழுத்தில் விழுகிறான், ட்ரெயின் தண்டவாளம் சாகட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ போட்டுட்டு அடுத்தவனை துன்புறுத்துற பேர், அப்போ தான் கோபம் வருது. நீ வந்து இப்போ டாஸ்மார்க்கில் 2 கோடி பேர் குடிக்கிறான், நீ போய் ஒவ்வொரு கையை பிடிச்சி இழுக்கிறீங்களா? தம்பி மது நாட்டுக்கு வீட்டுக்கு கெடுப்பா, தயவுசெய்து குடிக்காதப்பா, அவங்க பொல்லக்கூடிய நடுவில் சொல்கிறீங்களா? அவன் தலையெழுத்து குடிச்சிட்டு சாவனா அவனை செத்து தொலையட்டும், அவன் நாட்டுக்கே தேவையில்லை, செத்து தொலையட்டும். அப்படி தானே வந்துட்டோம் நம்ம, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? இன்றைக்கி மதுவை வந்து நீங்கள் மறக்கணுன்றதுக்காக டீஅடிக்ஷன் சென்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, போதை மறுவாழ்வு மையம். அது தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்குது தெரியுமா? ஒரே ஒன்று ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கீழ்ப்பாக்கத்தில் ஒரே ஒரு இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. 38 மாவட்டத்தில் நம்பர் 1 குடிகாரங்கன்னா மதுரை மாவட்டம், 2வது திருச்சி, 3வது கோயம்புத்தூர், 4வது சென்னை. இப்படி தான் டேட்டா வருது. இந்தந்த மாவட்டங்கள் எங்கன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ இன்டைரக்டாக மதுவை தானே வளர்க்குது இந்த அரசாங்கம், அதை தான் நம்ம சொல்கிறோம். அவங்க அம்மா அப்பாவை பார்த்தா நமக்கு பரிதாபமாக இருக்குது, ஆனாலும் கோபமாகவும் இருக்குது. அந்த மாதிரி ஆட்டில் வச்சு கொல்லுனே சொல்கிறேன், வேற என்ன இதோட என்ன சொல்கிறது? உன் வீட்டுக்கு அடங்காத பிள்ளை நாட்டுக்கு வந்து மற்றவங்க துன்புறுத்தினா அந்த பிள்ளை எதுக்குங்க? ஒரு அப்பாவி தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய அக்கா தங்கச்சியும் வந்து காப்பாற்றணுன்றதுக்காக ட்ரெயின் ஏறி பாவமாக அந்த கழிவறை பக்கத்தில் பாவமாக எதிர்த்தடிக்க திராணி இல்லாமல் ஒருத்தன் உட்காந்துருக்கானே, அவன்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுற மானம் கெட்டவனே, நீலாம் நாட்டுக்கு எது கேடு, செத்து தொலைன்ற, செத்துரு, நீலாம் தேவையில்லை நாட்டுக்கு, செத்துரு. நீ உன்னெல்லாம் நாட்டில் எவனுமே வந்து இருக்கணும்னே விருப்பப்படல. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஓட்டைகள் இருக்குது சட்டத்தில். 17 வயசு சிறார்கள் தப்பிச்சு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துட்டேன், இன்னொருத்தன் +2 எக்ஸாம் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் இந்த உருவாக்குனது காரணம் இந்த அரசாங்கம் தானே. அவங்ககிட்ட போதை கிடைச்சதுனால தாங்க அப்படியானா. போதை கிடைக்கலன்னா அதிகபட்சம் ஒரு கோட்டை அடிப்பானா, ஒரு ஃபுல் அடிப்பானா, ஒரு ஆஃப் அடிச்சா என்ன பண்ணுவான்? மயங்கி வீட்டில் விழுந்து கிடப்பான். டாஸ்மார்க்கில் விழுந்து யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு குடிகாரனால எந்த தொல்லையும் கிடையாது. இந்த கஞ்சா குடிக்கிறனால தான் தொல்லை. ஏன்னா குடிகாரன் நீங்கள் கண்டிப்பீங்க, ஒருத்தன் எழுந்திரிச்சு வரப்பே இவங்க குடிச்சிருக்கானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விலைக்கு போயிடுவீங்க. ட்ரெயினில் ஏறினாலும் பஸ்ஸில் ஏறினா நீ குடியாரனை பார்த்து ஹலோ சார் எவ்வளோ குடிச்சிங்கன்னு கேட்பீங்க.
டே இவன் குடிக்காரண்டா ஒதுக்கிட்டே தேவையில்லாம வம்பிழுப்பான்னு சொல்லி நீங்களா ஒதுக்கிறீங்களா இல்லையா? ஆனால் கஞ்சா குடிக்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? சிந்தட்டிக் ட்ரக் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கொக்கைன் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களோட ஆளாக நிற்பான். நீங்கள் ஒரு மரம் மனுஷன் என்னடா முடிக்கணும்னு எடுத்து கத்தி எடுத்து குத்துவான். அதான் கொக்கைனுடைய பவர், அதான் மெத்தபேட்டின் பவர், அதான் கஞ்சாவோட பவர். அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் மக்களோட மக்களாக பழகவே பயமாக இருக்குங்க. அதற்கான சூழ்நிலையை உருவாக்குனது தமிழக அரசு. இங்கே கஞ்சாவை கட்டுப்படுத்தாது சமூக அரசு. மெத்தபேட்டின் உலா விட்டு தமிழக அரசினுடைய செயலற்ற திறன். சார், இப்போ திமுகவோட மகளிர் அணி பொதுக்கூட்டம் அப்படின்றது இந்த கொங்கு மண்டலத்தில் நடந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு உதயநிதி அவர்கள் இளைஞருடைய பாசறை என்று சொல்லி இளைஞர் அணியை மேம்படுத்துவதற்காக திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி திமுகவுடன் அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டு பெற வேண்டுன்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணோன்னே, அதை பார்த்தோன்னே கனிமொழி அவர்களுக்கு மகளிருக்கு முக்கியத்துவம் கம்மியாயிடும், நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டினா தான் மகளிருக்கு குறிப்பிட்ட சீட்டை வாங்க வேண்டுன்றதுக்காக வம்படியாக நடக்கப்பட்ட ஒரு மாநாடு தான் அந்த பல்லடத்தில் நடக்கப்பட்ட மகளிருக்கான மாநாடு. ஆனால் அந்த மாநாட்டில் நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த மாநாட்டு மகளிர் மேம்பட்டதுக்காக நடத்தப்பட்ட மாநாடு மாதிரி தெரியல. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை தயாரித்தது கனிமொழி அவர்கள் தான். அந்த கனிமொழி அவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் நான் 2021 தேர்தலுக்காக 511 மேனிஃபெஸ்டோ தயாரித்து பண்ணி கொடுத்தேன், அதில் எத்தனை நீங்கள் நிறைவேற்றிங்கன்றது பொது வழியில் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு கனிமொழி கேட்டிருக்கணும். அதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. ரெண்டாவது என்ன பேசுகிறாங்க, உலகத்திலே இப்போதைக்கு ஒரு மாநாடு திமுகவை சேர்ந்த கனிமொழி நடத்தணும்னா என்ன மாநாடு நடத்திருக்கணும்? இளம் விதவைகளுக்கான மறுவாழ்வு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்துறீங்கன்னா வரவேற்போம். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, இந்தியாவிலே அதிகமான இளம் விதவைகள் எங்கே இருக்கிறாங்க? தமிழகத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவோம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுகவை சேர்ந்தவர்கள் யாருன்னா மது ஆலைகள் நடத்தினாங்கன்னா அதை மூடுவோம். இது சொன்னது மூணுமே அவன் நிறைவேற்றல. அந்த மாநாட்டில் 1,00,000 பேர் கூண்டதாக கனிமொழி சொல்கிறாங்க. அந்த 1,00,000 பேர் குரலின் மனதில் என்ன ஒழிச்சிருக்கும்? இந்த கனிமொழி தானே டாஸ்மார்க் மூடுறேன்னு சொல்லிச்சு, மூடவே இல்லை. நம்ம புருஷங்காரன் டெய்லி குடிச்சு நம்மளை அடிக்கிறான், நம்ம பொருளாதாரத்தை நாசமாக்குறான், நம்ம குடும்பத்தை குட்டிச்சவராக்குறான்னு ஒவ்வொரு மகளையும் நினைப்பாங்களா இல்லையா? இந்த கனிமொழி தானே இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிச்சு. அங்கே 1,00,000 பேரில் எத்தனை இளம் விதவைகளும் கனிமொழிக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யாமல் இங்கே தேனும் பாலும் ஓடுற மாதிரி திருவண்ணாமலையில் அவர் ஒரு படம் ஓட்டிட்டு போனார். யார்? உதயநிதி ஒரு படம் ஓட்டுறார். திருவண்ணாமலையில் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுது, இங்கே திராவிடன் மாடல் தான் உலகத்தையே பின்பற்ற மாடல் சொல்லி ஒரு படம் ஓட்டினோன்னே இவங்க ஒரு மாநாடை போட்டு இங்கே தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இது ஒரு ஐவாஷ். ஆனால் கனிமொழி அவர்களுக்கு நம்ம அந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இளம் விதவைகள் மறுவாழ்வு மாநாடு ஒன்று நடத்துங்க. அது ஒன்று. ரெண்டாவது, 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத தட்டி கேட்குற மாநாடுன்னு ஒன்று நடத்துங்க, வரவேற்போம். சார், நீங்கள் அந்த வகையில் பார்த்தாலும் திருவண்ணாமலையில் நடந்த மாநாட்டில் நிறைய சர்ச்சையான விஷயம் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ அங்கே கூடினது எல்லாமே வெறும் 500 ரூபாய்க்கு கூடின கூட்டம், போகிற வழியில் எல்லாமே அந்த பழத்தை எடுத்துகிட்டு போகிறது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இளைஞர் அணி கூட்டம் தான் பேர், அங்கே மொத்தத்தில் இளைஞர்களே இல்லை. வந்தவங்க ஃபுல்லாக ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு முதியவர்கள்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி ஆட்கள் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். சரி, இப்போ இளைஞர் அணி தலைவராக திமுகவில் யார் இருக்கிறது? 50 வயது ஆள் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் 60 வயசு வரையும் இருந்தார். அது தெரியுங்களா? 63 வயசு வரையும் இளைஞர் அணி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் வெள்ளங்கோயில் சாமிநாதன் கொடுத்தாரு. அவங்க இளைஞர் அணியில் சேர்றதுக்கு 40 வயசுக்கு உட்பட்டவர் தான் இருக்கணுன்ற ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க. ஆனால் அதோட தலைவர் 50 வயசுக்கு ஆள். நீங்கள் திமுகவில் நீங்கள் இளைஞரை தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. நல்லா கேட்டுங்க. திமுகன்றது பழைய கட்சி. இளைஞர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா தாவேக்கா போட்டான். பாதி இளைஞர் அண்ணாமலை பின்னாடி போயிட்டாங்க. அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் இளைஞர்களும் மிச்ச இளைஞர்களும் தாவேக்கா போனதுனால திமுகட்ட இளைஞர்கள் இல்லை. ஆனால் இளைஞர்கள் இருக்கிற மாதிரி கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அவங்களுடைய கூற்றுப்படி இளைஞர்னா 60 வயசு இளைஞர். 60 வயசுலனா அவன் இளைஞர், வயதானாலும் அவர் இளைஞர் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. அங்கே கூட்டினவங்க எல்லாம் எவனுமே 35 வயசுக்கு உட்பட்டவங்க கிடையாது. இளைஞர்னா யார்? அதிகபட்சம் 30 வயசுக்கு உட்பட்டதான் இளைஞர். நீங்கள் திமுகவோடைய திருவண்ணாமலை நடந்த இளைஞர் மாநாட்டில் யாருன்னா ஒரு ஃப்ளோ காட்டி க்ளோஸ்அப் ஷாட்டில் யாருன்னா சின்ன பசங்களை யாருன்னா பார்த்துருப்பீங்களா? ஆனால் உறுப்பினரை சேர்த்ததெல்லாம் காமெடி பண்ணாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி உறுப்பினர் சேர்த்தாங்களா? எல்லார் வீட்லேயும் போயிட்டு நீங்கள் வாங்க உங்கள் உறுப்பினரை கொடுங்க, நீங்கள் ஓடிபி கொடுங்க, நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டோட நலத்திட்டங்கள் எது வந்திருக்கு எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு சொன்னப்போ தான் அந்த ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் ப்ரெஷர் பண்ணவன தான் அவங்க உறுப்பினர் சேர்க்கையை நிப்பாட்டிட்டு 30% எக்ஸ்ட்ரா உறுப்பினர் நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த எஸ்ஏஆர் வந்தவொடனே டேட்டா வந்தவொடனே இவன் சேர்த்த 30% எல்லாமே யார்? செத்தவன், இடம்பெயர்ந்தவன், பழைய லிஸ்ட்டில் இருக்கவன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னா இப்போ முக ஸ்டாலின் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் திட்டுறாரு. ஏடா நீ வந்து இவ்வளோ பேரை சேர்த்தன்றா, 1,00,000 பேருக்கு அங்கே ஓட்டே இல்லையடா. இப்போ குளத்தூரில் 1,00,000 பேருக்கு ஓட்டு இல்லைங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? குளத்தூர் நாங்கள் 1,50,000 பேர் சேர்த்துட்டோம், 30% வந்து புது உறுப்பினரை சேர்த்துருக்கோம், புது இளைஞர் பட்டாளத்தை சேர்த்துருக்கோம், புது ரச்சத்தை பார்த்துட்டோன்ற சொன்ன உடனே இந்த மாதிரி எஸ்சிஆரில் டேட்டா வரும்னு அவன் நினச்சி பார்க்கல. இப்போ எஸ்சிஆர் டேட்டா வந்து நீ சேர்ந்த உறுப்பினரை எடுக்கிறாரு முக ஸ்டாலின். இது எஸ்சிஆர் டேட்டாவை எடுக்கிறாரு. பாதி பேர் யார்? செத்து போனவன், பாதி பேர் இடம்பெயர்ந்தவன், பாதி பேருக்கு ஓட்டே இல்லாதவன், போலியாக சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லி இப்போ அது ஒரு சர்ச்சை உள்குழப்பத்தில் போயிட்டுருக்கு. இது ஒரு தனி கதை. நீங்கள் வந்து இப்போ கனிமொழி அவர்கள் சேர்த்தாங்களே பெண்கள்ன்றதில்ல, பெண்கள்னு தான் தப்பிச்சிட்டாங்க, இளம் பெண்கள்னு போட்டுதானா கேலி. அங்கே இளம் பெண்கள் யார் இருக்கா? கனிமொழிகிட்ட இருக்கவங்க எல்லாம் 45 வயசு. கனிமொழி அவர்களுக்கே நீங்கள் 50 வயசு கடந்தவங்க தானே, அவங்க 55 வயசு கடந்தவங்க தானே. அப்போ வந்து இவங்க சினிமாவில் வந்து பெயிண்ட் அடித்து ஒரு கிழவனை இளமையாக்குற மாதிரி இவங்க இளைஞர் மாநாடு மாதிரி ஒரு பூசால் வேலை பண்ணுறாங்க. தவிர இளைஞர் பட்டாளன் ஒன்று மகளிர் அணியிலும் இல்லை, இளைஞர் அணியிலும் இல்லைன்றது தான் வருத்த தரக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா இவருங்க இளைஞர்களை எல்லாம் போதைக்கு கொண்டு போயிட்டாங்க. எல்லா இளைஞரும் நீ போதையை நோக்கி நகர்ந்துட்டான். அரசியல் கட்சி அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுறான். ஏன்னா ஒரு இளைஞர் வந்து ஒரு சித்தாந்தம் மேலே மதிப்பு வச்சு ஒரு தலைவன் பின்னாடி போகிறான்னா அவனுக்கு அந்த கட்சி மேலே ஒரு நம்பிக்கை வரணும். இப்போ அண்ணாமலை பின்னாடி போகிறாங்கன்னா ஒரு நம்பிக்கை, அண்ணாமலை ஒரு இளைஞராக இருக்கார். ஏன்னா அண்ணாமலை வயது 40 தான், அவர் பின்னாடி போனால் நம்மளும் வந்து ஒரு மாதிரி வரலாம். விஜய் வயது 50 ஆகுது, அவர் பின்னாடி போனால் நம்மளும் இப்படி வரலாம்னு ஒரு சித்தாந்தத்தை நோக்கி நகர்றாங்க. திமுகவில் வர இளைஞர்கள் எதை நகர்றான்? திமுகவில் பூந்தா முன்னாள் எம்எல்ஏ பசங்க மட்டும்தான் அந்த பொறுப்புக்கு வர முடியும். நம்ம போனால் அங்கே ஒன்றும் கிடைக்காது, ஓரமாக நின்றுட்டு டாட்டா காமிச்சிட்டு வரோம். அப்போ நமக்கு போனால் ஒரு பதவி, நமக்கு எலெக்ஷன் நிற்கிற இது யார் கொடுப்பா? தாவேக்கா கொடுக்கும், பாஜக கொடுக்கும், ஏடிஎம்கே கொடுக்கணும், அப்படி மாறுறான். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதை நிறைய வாரிசு அரசியல் எங்கெங்கே வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையை கொடுக்குன்றது இங்கே புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டரோட பசங்களும் நீங்கள் எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஒன்று எம்எல்ஏ இருக்கா இல்லை எம்பியாக இருக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு 18-20 வயசு கடந்த ஒருத்தர் திமுகவில் சேர்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவன் உள்ளே வந்தவொடனே திமுகவில் தேர்ந்தெடுத்தவனா அவன் என்ன நினைப்பான்? இந்த திமுகவில் முட்டி மூதி நம்ம வர முடியாது. ஏன்னா அப்பனும் ஆள்றான், அப்பனுக்கு அப்புறம் புள்ள ஆள்றான், பிள்ளைக்கு அப்புறம் பேரன் ஆள்றான், பேரனுக்கு அப்புறம் அடுத்த பேரன் அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு எப்படி போக முடியும்? அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு அந்த இடம் கொடுக்கக்கூடிய கட்சியில் எதுவாக இருக்குது? இளைஞருக்கு மதிப்பளிக்கக்கூடியது. அப்போ பாஜக அண்ணாமலை நல்லா கொடுக்குறாரு, நயனார் நல்லா கொடுக்குறாரு, அங்கே போகலாமா? இல்லாட்டி தாவேக்கா விஜய் கொடுக்குறாரு, இல்லை எடப்பாடி அவர்களுடைய கோஷ்டி எதுனா கொடுக்குதா, அங்கே போகலாமான்னு சொல்லி மடைமாட்டுறாங்க. தவிர திமுகவில் இளைஞர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கனிமொழி அவர்களும் இன்றைக்கி மகளிர் அணியில் நம்ம ஒரு பெரிய கூட்டத்தை 1,00,000 பேர் கூட்டின மாதிரி ஒரு படத்தை காட்டினா தான் நம்ம சட்டசபை ஊரில் ஒரு 30 சீட்னாச்சும் கேட்கணும். ஏன்னா மகளிர் அணி தலைவியாக அவங்க இருக்கிறாங்க, தூத்துக்குடி எம்பியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் மகளிர் அணிக்கு அவங்க தான் தலைவி. ஒவ்வொரு மாவட்ட தலைவியும் உங்களை எப்படி மதிப்பாங்க? இப்போ நீங்கள் ஒரு தலைவியாக இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட சீட்டு கேட்குறேன், தலைமை சீட்டு கொடுக்கலன்னு சொன்னால் அடுத்த வாட்டி நான் உங்களை மதிப்பேனா? என்னங்க ஒரு சீட்டு வாங்கி தரமாட்டேன்றீங்க. உங்கள் பின்னாடி நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் கூப்பிட்டா வரணும், நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் உங்களை பிக்கப் பண்ணணும், உங்களுக்கு போஸ்டர் அடிக்கணும், உங்கள் பிறந்தநாள் கொண்டாடணும், உங்கள் நல்லது கெட்டதுக்கு வரணும், உங்கள் வீட்டில் இலவு தான் முன்னாடி நிற்கணும், எல்லாத்துக்கும் நாங்கள் வருவோம். ஆனால் உங்ககிட்ட வந்து சீட்டு கேட்டால் தலைவர் கொடுக்கலன்னு சொல்கிறத ஒத்துக்க மாட்டாங்களே. அப்போ என்ன நினைப்பாங்க? நம்ம இதில் இருந்தால் குறைந்தபட்சம் நம்ம ஆதரவாளருக்கு ஒரு 30 சீட் 40 சீட் வாங்கினா அதற்கான பலத்தை நிரூபிக்கணும். அப்போ திருவண்ணாமலையில் கோட்டரும் பிரியாணிக்கு வந்தாங்க, இங்கே பிரியாணி மட்டும் போடு, கோட்டர் யாருன்னா கேட்டாங்கன்னா அண்டர்கிரவுண்டில் கொடு அப்படின்னு சொல்லி தான் அந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. சார், இப்போ திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், ஆனா எல்லா கட்சியும் இப்போ எல்லா கட்சியோட பார்வை எங்க திரும்புதுன்னா கொங்கு மண்டலத்துல திரும்புது. சேலம், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி இந்த கொங்கு மண்டலத்துல ஃபுல்லா அந்த ஆக்கிரமிப்பு வேலை அப்படின்றது அங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ தாவேக்கா சைடு பார்த்தோம்னா கொங்கு மண்டலம் அப்படின்றது செங்கோட்டையன் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திமுக சைடு பார்த்தாங்கன்னா கொங்கு மண்டலம் அப்படின்றது செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு அந்த கொங்கு மண்டலம். இப்போ உண்மையான கொங்கு மண்டலத்தோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு, எந்த கட்சிகிட்ட இருக்கு? கொங்கு மண்டலத்து வந்து ரொம்ப வருஷமா ஏடிஎம்கேல தான் கொங்கு மண்டலம் இருக்கு. 1990ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு பிறகு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய சக்தியாக பிஜேபியும் உருவத்துது. கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அதுனா தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஏன் வந்து பல இடத்துல போய் வந்து திரு கனிமொழி அவர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க, ஏன் வந்து முப்பெரும் விழாவை செந்தில் பாலாஜி கரூர் நடத்துகிறாங்கன்னா காரணம் என்னென்னா, போன 2021 எலெக்ஷனில் கொங்கு பெல்ட்டில் ஒரு சீட்டு கூட திமுக வென்றெடுக்கலை. 0 முட்டை.
அப்போ எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்குமோ அந்த இடத்துல நம்ம பலத்தை காட்டணும்னு சொல்லி தொடர்ந்து கொங்கு மண்டலத்திற்கான பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாங்க. தவிர கொங்கு மண்டலத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்ய மாட்டேன்றாங்க. அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் திருப்பூர், கரூர், இது ஈரோடு, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மில்கள் ஜாஸ்தி. இந்த மில்களில் இருக்கக்கூடிய கைத்தறி ஆகட்டும், பனியன் தயாரிக்கிற தொழிற்சாலை ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பீக் ஹவர் சார்ஜஸ்ன்னு இப்போ டபுள் சார்ஜ் போடுறான். நீங்கள் 200 கட்டினா பீக் ஹவர் அதே கரண்ட்டை யூஸ் பண்ணால் 400 கட்டணும். சர்சார்ஜ்னு ஒன்று போடுறான். இதை எடுத்து பயங்கர போராட்டம் போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அவன் சம்பாதிக்கிற பாதி பணத்தை கரண்ட் பில்லுக்கே கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வரான். அது எடுத்து அவன் போராடிட்டு இருக்கான். அதுக்கு இந்த இதில் ஆட்சியில் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் கொங்கில் செய்யலை. எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட 1991 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ஜிடி பாலம், தென்னிந்தியாவிலே 2வது பெரிய பாலம், 10.5 கிலோமீட்டர் உள்ள பாலத்தை திறந்து அடிக்கல் நாட்டிட்டு போனோன்னே இவர் டபுக்குன்னு போய் திறந்து வச்சு ஜிடி நாயுடு பாலம்னு சொல்லி இவர் அந்த பேரை எடுத்துக்கிட்டார். தவிர கொங்கு மண்டலத்துக்கு நடந்து திமுக அரசாங்கம் இந்த நிமிஷம் வரை எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொகுதி. அவங்களுக்கு நமக்கு தான் ஒருத்தர் கூட இவங்க தேர்ந்தெடுக்கல, நமக்கு ஏன் செய்யணும் அப்படின்றத புறக்கணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அங்கே புறக்கணித்தாலும் நம்ம இப்போ ஜெயிச்சாகணுன்ற ஒரே காரணத்துக்காக என்னென்ன மாநாடுகள் இருக்கோ அந்த மாநாடுகள்லாம் கொங்கு மண்டலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் இளைஞர் மாநாடு நடத்தல திருவண்ணாமலை, நெக்ஸ்ட் அந்த மாநாடு செந்தில் பாலாஜி தான் நடத்த போகிறாரு, கொங்கபெல்ட் தான் நடத்த போகிறார். ஏற்கனவே 30 விழா நடத்தினார்ல செந்தில் பாலாஜி, இப்போ கனிமொழி நடத்திருக்காங்களா? இனிமேல் நடத்துகிறவங்க கூட 50%, 100%, 100 மாநாடு நடத்துகிறாங்களா 50% கொங்கு பெல்ட் தான் நடத்துவாங்க. கொங்கு பெல்ட்டில் போன வாட்டி ஒன்று கூட ஜெயிக்கலையே, இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு அவங்க நகர்த்துறாங்க. தவிர அந்த மாநாடு நடத்துறதுக்கு பதில் கொங்கு பெல்ட்டில் ஒரு நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சுருந்து, நிறைய ஃபேக்ட்ரிஸை கொண்டு வந்து, தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நிறைய மக்களை வாழ்வித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அதை திமுக அரசும் செய்யவில்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மகளிருக்குன்ற ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க திமுக சைட்லேருந்து. திமுக சைட்லேருந்து ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த இடத்துல போனாலும், நார்த் இந்தியா சைடு எந்த சைடு போனாலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். திமுகவுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு அறிக்கையில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 7000 போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுக்கு 135 கோடி இழப்பீடு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவங்க சொல்கிறாங்க. போக்சோ வழக்கிற்கு இழப்பீடு கொடுத்ததை பெருமையாக சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இது பெண்கள் பாதுகாப்புன்னு விட்றாரா? போக்சோ வழக்கு 7000 பதிவு பண்ணியிருக்கு. அதுக்கு இழப்பீடு இருக்குல்ல, கோர்ட்டில் போய் ஜெயிச்சோன்னா இழப்பீடு கொடுக்க சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கு இழப்பீடு கொடுக்க சொல்லுவாங்க. இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை ப்ளஸ் இவங்களுக்கு இழப்பீடை அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு அதுக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இழப்பீடு கொடுத்துருக்கன்றதை பொது வழியில் பெருமையாக சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் நீங்கள் சொன்னால் அது திமிரு தானே, திமிரான பேச்சு தானே. நீங்கள் தானே சொல்கிறீங்க, நாங்கள் சொல்ல டேட்டா, நாங்கள் எடுக்கிறோமா டேட்டாங்கண்ணா? 7000 போக்சோ வழக்கில் நாங்கள் 100 கோடிக்கு மேலே நிவாரணம் கொடுத்துருக்கோன்னு சொன்னால் அப்போ டெய்லி பெண்களுக்கு உங்கள் பிரச்சனை போயிட்டு இருக்குதான்னு அர்த்தம். இன்றைக்கி 9ஆவது படிக்கிற பெண் இப்போ 9ஆவது படிக்கிற பெண்கள் வகுப்பறையில் பாளையங்கோட்டையில், திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் பீர் அடித்து ரீல்ஸ் போடுது. பாதுகாப்பு மாநிலமா அது? ரீல்ஸ் போடுறாங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ரீல்ஸ் போடுறாங்களா இல்லையா? அப்போ என்ன மாதிரி பாதுகாப்பான மாநிலம்? அப்போ பெண்களுக்கு பயமும் இல்லை, கலாச்சாரம் இல்லை, பண்பாடு இல்லை, நம்ம மண்ணை பற்றிய எந்த பெருமையும் இல்லை, மற்றவங்க மாதிரி நம்மளும் என்ஜாய் பண்ணுன்ற மூடுக்கு பெண்களை உருவாக்குனது யார்? இந்த அரசாங்கம் தானே உருவாக்குச்சு. இன்றைக்கி மதுரையில் ஆரப்பாளையத்தில் 6ஆம் 7ஆவது படிக்கிற பசங்க ஒரு 6 நாயை கழுத்து நடிச்சு கொண்டு இருக்கானுங்க. இது கேபிள் இதை வச்சு கேட்டால் அந்த கேபிள் வயர் இருக்கிறப்ப நாய் சேர்க்குற சாகிறத துடிச்சு சாகிறப்ப எங்களுக்கு நல்ல ஒரு போதையாக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கல்வியை நீங்கள் போதிக்கிறீங்க? பாளையங்கோட்டை தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரொம்ப பெயர்பட்டது நாங்களாம் ஸ்கூலில் படிக்கிறப்ப. அரசியல் வட்டாரங்களை பற்றி தெளிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.